11th standard exercise 2.4 fifth sum. If the difference of the roots of the equation சொல்லி equation கொடுத்துட்டாங்க is equal to their product, then prove that a equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? 2x square minus a plus 1 into x plus a minus 1 equal to 0வா? இதில் இப்போ எப்படி எழுதுவோம்? ax square plus bx plus c equal to 0 கம்பேர் பண்ணுவோமா? இப்போ a equal to 2, b equal to minus into a plus 1, c equal to a minus 1 இப்படி கிடைக்குதா? கரெக்டாக எழுதிக்கோங்க. இப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டா தான் ரூட்ஸ்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன வரும்? மைனஸ் பி பை ஏ, இதுதான் ஃபார்முலா. ஸோ மைனஸ், இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கா? ஸோ ரெண்டுமே சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுமா? பி ஏ ப்ளஸ் 1 பை ஏ, ஏ வந்து 2. ஸோ ஏ ப்ளஸ் 1 பை 2ன்னு கிடைக்குது சம் ஆஃப் த ரூட்ஸ். அடுத்தது ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ, சி என்ன? ஏ மைனஸ் 1 பை ஏ 2. ஸோ ஏ மைனஸ் 1 பை 2ன்னு கிடைக்குது. ஓகேவா? கிவன் என்ன? கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஆல்ஃபா மைனஸ் கிவன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா, இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதை வந்து எப்படி பண்ண போகிறோன்னா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab இப்படி எழுதலாம். ஓகேவா? a plus b whole square minus 4ab. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4abங்கிறப்ப 4 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்கிது? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னு, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகே, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதில் a plus 1 by 2 whole square. ஓகேவா? இங்கே இதை பார்த்து எழுதிடுறோம். a plus 1 by 2 whole square minus 4 into alpha beta என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? a minus 1 by 2. ஸோ a minus 1 by 2. இப்போ ஆல்ஃபா பீட்டா மல்டிபிளில் இருக்கா? அதுக்கு என்ன ஆன்சர்? a minus 1 by 2 whole squareன்னு எழுதிக்கலாமா? ஓகே, தனித்தனியாக ரூட் எடுக்காமே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு பதில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை கரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 1 பை ஹோல் டிவைட் பை, இங்கே வந்து 4ன்னு வருதா? 2 ஸ்கொயர் 4, இங்கே வந்து 2ன்னு இருக்குது. ஸோ எல்சிஎம் வந்து 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 4 வரணும். அப்போ இங்கே 2வால் மல்டிப்ளை பண்ணுவீங்க, இங்கே 4 வந்து 8 ஆகிடும். ஓகே, 8, இங்கே எல்சிஎம் 4 இல்லையா? ஈக்குவல் டு a மைனஸ் 1 பை 2, இங்கே வந்து 4 இல்லையா? ஓகே, இப்படி எழுதிக்கலாமா? இப்போ a ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2a மைனஸ் இங்கே வந்து உள்ள 8 எடுத்துகிட்டு போயிட்டால் மைனஸ் 8a ப்ளஸ் 8 இல்லையா? ஓகே, டிவைட் பை 4 ரெண்டு சைட்லையும் இருக்கிறப்ப அப்படியே கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஈக்குவல் டு a மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் என்னாகும்? a ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2a. ஓகேவா? இங்கே ரெண்டு சைடும் காமனாக இருந்தால் அப்படியே கேன்சல் ஆகும். ஸோ a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ப்ளஸ் 2a இருக்குது, இங்கே மைனஸ் 2a இருக்குது, அதனால் கேன்சல் ஆகாது. அதுவே இங்கே ப்ளஸ் 2aவே இருந்ததுன்னா கேன்சல் ஆகிடும். ஓகே, ஒரே மாதிரி இருந்தால் கேன்சல் ஆகிடும். எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இது வந்து a ஸ்கொயர் இந்த சைடு போனீங்கன்னா மைனஸ் a ஸ்கொயரா? அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக இருக்குமா? a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர், அந்த லாஜிக் படி தான் a ஸ்கொயர் இங்கேயும் இருந்து இங்கேயும் a ஸ்கொயர் இருக்கிறதால நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். மீதி இருக்கிறத எழுதிக்கோங்க. இப்போ இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் 6a. இங்கே 8 ப்ளஸ் 1 9 ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 2a ப்ளஸ் 1 எழுதிக்கிட்டோமா? இப்போது a ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கணும். ஸோ ஏவெல்லாம் ஒரு சைடாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. மைனஸ் 6a ப்ளஸ் 2a ஈக்குவல் டு 1, இங்கே இருக்க 9 வந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் 9. ஸோ இங்கே மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மைனஸ் 4a ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 8, மைனஸ் மைனஸ் கேன்சல், a ஈக்குவல் டு 8 பை 4 2. ஸோ a ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.